இன்னைக்கு இந்த வீடியோல வெயிட் லாஸ்க்கான டயட் சார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கான டிப்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ டயட் சார்ட் வேணும்னா டயட்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ அதுக்கான டயட் சார்ட் தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த டயட் சார்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்மருக்கு ஏற்ற மாதிரி அண்ட் ஈஸிலி அவைலபிள் இன்கிரீடியன்ஸ் அண்ட் எஃபெக்டிவான வெயிட் லாஸ் இருக்கிற மாதிரியான டயட் சார்ட் தான் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டயட் சார்ட் நான் 2 வீக்ஸ்க்கான டயட் சார்ட்டா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ 1 வீக்கு கொடுத்தேன் அப்படின்னா நீங்க அதே திருப்பி ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஹாஸ்டல் ரொட்டீன் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக எஃபெக்டிவா இருக்கணும் அண்ட் அதே விஷயத்துல கன்வீனியன்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக 2 வீக்ஸ்க்கான டயட் சார்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வெஜிடேரியன்ஸ் அண்ட் நான் வெஜிடேரியன்ஸ்க்கு தனித்தனியான டயட் சார்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸ் அண்ட் நான் வெஜிடேரியன்ஸ்க்கு தனித்தனியாக வந்திருக்கும். அண்ட் மார்னிங் எந்திரிச்ச உடனே டீ காஃபி குடிக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு டீ காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 o'clock ஒரு 11 o'clock அந்த மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு, அதுவும் முடிஞ்ச அளவுக்கு பால் இல்லாமல் டீ காஃபி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் சுகர் இன் எனி ஃபார்ம் எடுக்காதீங்க. ஸோ வெள்ளை சக்கரை மட்டும் இல்லை, ஸோ அதுக்கு தான் நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் இல்லை வெல்லம் போட்டுக்கிறேன், அந்த மாதிரி எது எடுத்தாலும் அது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ சுகர் இன் எனி ஃபார்ம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் அண்ட் போக போக உங்களுக்கு வந்து அது வந்து பழகிடும். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருக்கீங்க. ஸோ மார்னிங் எடுத்த உடனே உங்கள் வயிற்றுக்கு போகிறது ஒரு நல்ல ஃபுட்டாக தான் இருக்கணும். ஸோ எடுத்த உடனே ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணுங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு டயட் சார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸாக தான் வந்து உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் டெய்லி இந்த மாதிரி நீங்கள் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணும்போது அன்னெசரி கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாயிரும். சில நேரம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கும், சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கும். இந்த மாதிரி அன்னெசரி கிரேவிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்மியாயிரும். ஸோ அப்படியும் உங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பிடணும், அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா நீங்க சின்ன சின்னதாக தேங்காய் எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு குட் ஃபேட் தான். இல்லைன்னா தாமரை விதைகள், மக்கானா சீட்ஸ்ன்னு சொல்றோம்ல, ஸோ அதையும் நீங்க வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மதியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பயிர் வகைகள், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், சப்பாத்தி, இந்த மாதிரி நீங்க வந்து ஃபுட் எடுத்துக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க பாடிக்கு தேவையான எல்லா சத்துமே அதுல வந்து கிடைச்சிரும். எஃபெக்டிவா உங்களுக்கு வெயிட் லாஸும் வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஃபிஷ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, சிக்கன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ரொம்ப ஃப்ரை பண்ணி சாப்பிடாம அதை பாயில் பண்ணி அவிச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி ஃப்ரைட் ஃபுட்ஸை கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. ரீஃபைன்டு ஃபுட்ஸை கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. ஒரு எஃபெக்டிவ் வெயிட் லாஸ்க்கு டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 80% ஆஃப் த வெயிட் லாஸ்க்கு டயட் தான் முக்கிய காரணம். மீதி 20% தான் எக்ஸசைஸ் எல்லாமே. ஸோ டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கன்சிஸ்டன்ட்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கோலை வந்து அச்சீவ் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், நைட் டின்னர். ஸோ இந்த டின்னரை நீங்கள் நைட் ஒரு 2 to 3 hours தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7:30க்குள்ள நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு நைட் 9 o'clock 10 o'clock பசிக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்காக பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி நீங்க எடுக்காதீங்க. ஸோ மைதா ஃபுட்ஸ் எல்லாமே கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. ஸோ எடுத்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஸோ கண்டிப்பா தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா நீங்க டிசைர்ட் ரிசல்ட்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 1 or 2 monthsல நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.